guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கப் வச்சு கன்சீல் பண்றது எப்படி. ஓகேங்களா, நான் வந்து இன்னைக்கு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ல கப் வச்சு கன்சீல் ஃபினிஷ் கொடுக்கிறது எப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் லைனில் வந்துட்டு ஒரு பைப்பிங் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் பேஸ் ஸ்ட்ரிப் வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ த்ரெட் எடுத்து இதில் வச்சுட்டு ஃபூட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சிங்கிள் ஃபூட் வச்சுக்கோங்க. ஸோ ஏன் வந்து பேஸ் ஸ்ட்ரிப் 1 இன்ச் எடுத்திருக்கேன்னா, ஸோ நம்ம வந்து கன்சீல் ஃபினிஷ் பண்ணும்போது ப்ளவுஸ் பீஸும் கரெக்டாக கட் பண்ணியிருப்போம். ஏன்னா நார்மலாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவே இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து பைப்பிங்குமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டி அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அது ஒரு வேலையை இழுக்க வேணான்றதுனால 1 இன்ச் பேஸ் ஸ்ட்ரிப் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 1/2 இன்ச்சாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம கரெக்டாக ஃபேப்ரிக்கில் வச்சு தைக்கும் போது நமக்கு கரெக்டாக அந்த அளவு வந்து தெரியும். ஸோ அதனால தான் பேஸ் ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். பைப்பிங் வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன் பைப்பிங் வீடியோ. ஸோ அதோட லிங்க் வேணால் நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி த்ரெட் பைப்பிங்கும் இருக்குது, நார்மல் பைப்பிங் வீடியோவுமே இருக்குது. ஸோ இந்த பைப்பிங்கை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேப்ரிக்கில், லைனிங் கிடையாது, நம்ம ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடணும். நம்ம வந்து கன்சீல் ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டான அளவு என்னவோ அதே தான் வந்து நம்ம ஃபேப்ரிக்லேயும் வெட்டியிருப்போம். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக தைக்கிறதுனா நம்ம ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் அதிகமாக விடுவோம், மெயின் ஃபேப்ரிக்கு. இது கன்சீல் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக லைனிங் என்ன அளவுக்கு வெட்டியிருக்கோமோ அதே அளவு தான் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்குமே வெட்டியிருப்போம். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பைப்பிங்கை வந்துட்டு சைட் பேனலில் வச்சு அட்டாச் பண்ணக்கூடாது, சென்டர் ஃப்ரண்ட் பேனலில் தான் வச்சு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிட்டு சைட் பேனலோட அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழேருந்து இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சைட் பேனலை தான் நம்ம மேலே இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே 2 சைட் தைக்கும் போதுமே சைட் பேனல் தான் மேலே இருக்கணும். ஏன்னா அதில் வந்து நம்ம லூஸ் கொடுக்காமல் தைக்கணும். ஏன்னா நீங்கள் கீழே வச்சு தைக்கும் போது சப்போஸ் நீங்கள் அதை இழுத்து வச்சு தைச்சிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது. நீங்கள் வந்து பெட்டர் இந்த மாதிரி 2-3 நாட்ச் போட்டுக்கோங்க, கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் சென்டர் பாயிண்ட்டையும் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டையும் வந்து நான் நாட்ச் போட்டு வச்சுருக்கேன். அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அந்த 2 நாட்சும் எனக்கு மீட் ஆனால் போதும். மற்ற லூஸ் எல்லாமே வந்து நான் இழுத்து வச்சு தைக்கக்கூடாது, அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைக்கணும். ஓகேங்களா, பிரின்சஸ் கட்டில் மட்டும் அந்த சைட் பேனல் அட்டாச் பண்ணும்போது இழுத்து வச்சு அட்டாச் பண்ணாதீங்க. அதே மாதிரி சைட் பேனல் தான் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதை அடியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒன்று இழுத்துருவோம், அது வந்து மிஸ்டேக் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் சைட் பேனல் வந்து எப்போவுமே மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு அதில் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங்கும் சேம் அதே மாதிரி தான். கீழேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது 2 சைடுக்குமே கீழேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் பேனல் வந்து உங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். நான் நாட்ச் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நாட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தைக்க ஈஸியாக இருக்கும்.
ஸோ நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் வந்து தெரியும், இந்த 2 பாயிண்ட் ஜாயின் ஆகணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நான் இந்த நாட்ச் போட்டிருக்கேன். இங்கேயும் நம்ம வந்து சைட் பேனல் தைக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஃபேப்ரிக்கை வந்து இழுக்கவே கூடாது. அது எந்த அளவுக்கு லூஸ் வருதோ அதை வந்து ஃபுல்லாக நம்ம அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். இழுத்து வச்சு நம்ம தைக்கவே கூடாது. ஸோ பாருங்கள், இப்போ இந்த கீழேயும் நான் நாட்ச் போட்டிருக்கேன். அந்த 2 நாட்சும் எனக்கு வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி நான் வைக்கிறேன். லூஸ் வருது தான், பட் வந்தாலும் நீங்கள் அந்த லூஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதனால மெஷர்மெண்ட் மாறுமா அப்படின்லாம் எதுவுமே பயப்பட தேவையில்லை. எதுவுமே மாறாது, கரெக்டாக வரும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கேர்ஃபுல்லாக இது ஜாயின் பண்ணுறது மட்டும் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம லைனிங்கும் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து கப் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்கள் சைஸை விட 2 சைஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது இப்போ உங்கள் சைஸ் வந்து 30 இருக்கீங்கன்னா நீங்கள் 32 கப் சைஸ் வாங்கிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து கப்பை வந்து இந்த மாதிரி உள் சைடில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இன்னொரு மார்க் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கிடைக்கணும், அதுக்காக தான். ஸோ இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அந்த பாயிண்ட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, என்னோடய ப்ளவுஸில் இருக்க சென்டர் பாயிண்ட், அதையும் வந்து கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு, இப்போ நான் கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனை வந்து அப்படியே நம்ம லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிடணும். ஸோ கப் அட்டாச் பண்ணுறது பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். பிரின்சஸ் கட்டில் தான் மோஸ்ட்லி கப்பை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 3 டாட் ப்ளவுஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அதுவே வந்து நமக்கு ஷேப்பாக தான் இருக்கும் அந்த ப்ளவுஸு. அதில் வந்துட்டு நம்ம கப் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அதிகமாக. அதனால தான் நான் உங்களுக்கு பிரின்சஸ் கட்டில் சொல்லித்தரேன். நிறைய பேர் பிரின்சஸ் கட் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், கப் அட்டாச் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு உள் பக்கமாக கப் இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே, அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் லைனிங்கோட ரைட் சைடும் மீட் ஆகிற மாதிரி நம்ம வச்சு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ நெக்கை வந்து ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணியிருக்கனால ஃபேப்ரிக் வந்து நம்ம கரெக்டாக அளவு மாறிடக்கூடாது. அதனால இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. நம்ம கன்சீல் ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டான அளவு தான் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்திருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி பின் வச்சு செக்யூர் பண்ணி தைக்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து இன்றைக்கி வந்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதனால் 1/2 இன்ச் வந்து நான் நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். அதனால் 1/2 இன்ச் வந்துட்டு நான் தையல் போட்டுக்கிறேன். இதே நீங்கள் நார்மலாக வந்து தைக்கணுன்னா சேம் நம்ம நார்மலாக தைக்கும் போது என்ன பண்ணுவோம், லைனிங்கை உள் பக்கமாக வச்சு மேலே ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ணிடுவோம். அதாவது ஆல் ஓவர் சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணிடுவோம். சேம் அதே தான். இன்றைக்கி வந்து நான் கன்சீல் ஃபினிஷ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உல்ட்டா பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நெக் ஸ்டிச் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் வந்து கர்வ் வருதோ அங்கங்கெல்லாம் இந்த மாதிரி கட் கொடுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் லைனிங்கை வந்துட்டு லைனிங் மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். டாப் ஸ்டிச் போடும்போது என்னென்னா நம்மளுக்கு அந்த எக்ஸஸாக இருக்க லைனிங் ஃபேப்ரிக் எல்லாமே இந்த லைனிங் சைடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும்.
உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கட் பண்ண பீஸ் எல்லாமே லைனிங் சைடு தான் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் சைடு இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், இப்போ நெக் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே நம்ம அதே மாதிரி அதே பொசிஷன்லேயே வச்சுட்டு கீழே பாட்டமும் வந்து நான் 1/2 இன்ச் தான் தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஜாயினிங்கும் நமக்கு வந்து ஒரே இடத்துல மீட் ஆகணும். இங்கேயும் வேணும்னா நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க ஒரு பின் போட்டு கார்னரில். ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து பிரின்சஸ் கட்டில் வந்துட்டு இங்கே கீழே வந்து கொஞ்சம் கர்வாக தான் இருக்கும், அதனால இங்கேயுமே கட்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். அந்த இப்போது இதில் தெரியுது பாருங்கள், கீழே அந்த எக்ஸஸ் எல்லாமே நமக்கு லைனிங் சைடு தான் இருக்குது, மெயின் ஃபேப்ரிக் சைடு அந்த எக்ஸஸ் வச்சு தைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டாப் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ வெளியே எடுக்காமல் அப்படியே ப்ளவுஸை திருப்பி ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் எதுக்குன்னா லைனிங் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ அப்படியே திருப்பிட்டிங்கன்னா முடிஞ்சுது. இப்படி தான் கன்சீல் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சைடெல்லாம் வந்துட்டு நார்மலாக எப்பவும் போல் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஸோ சைடெல்லாம் இப்போ வந்து நார்மலாக எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் போட்டு கவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் சூஸ் பண்ணாதீங்க, காட்டனில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து காட்டனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் இது கேட்டதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கன்சீல் ஃபினிஷ் பண்ணி ஒரு பொட்டிக் ஃபினிஷிங் ப்ளவுஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். பட் இந்த வீடியோவுக்கு 2K லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் ஃபுல் பொட்டிக் ஃபினிஷிங் ஸ்டைலில் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபைனலாக நம்ம அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நீட்டாக வந்துருச்சு நமக்கு. அதே மாதிரி முன்னாடியும் கரெக்டாக உட்காந்துருச்சு. ஃபேப்ரிக்லாம் எதுவும் எக்ஸஸாக எங்கேயுமே எந்த லூஸுமே இல்லை. ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு கப் வந்து சென்டரில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் 2K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல் ப்ளவுஸுமே எப்படி கன்சீல் ஃபினிஷ் பண்ணுறதுன்றதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மோர் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. புதுசாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸ்டிச்சிங் பற்றி நிறைய நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ உங்களுக்கு வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.